சிந்து வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழையறாங்க. சிவாவை பார்த்து கேக்குறாங்க, டாக்டரு உங்களை யாரு அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தது? இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, யாருமா நீ? அதுக்கு சிந்து கேக்குறாங்க, என் புருஷனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்கன்னு அந்த போலீஸ பார்த்து கேக்குறாங்க. அந்த போலீஸ் சொல்றாங்க, உனக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாதுமா, நீ வெளியே போன்னு போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே துரத்துறாங்க சிந்துவ. சிந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே சின்ன பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வர்றாங்க. அவரை நீங்க ரிலீஸ் பண்ணலாட்டி இங்கேயே உட்கார்ந்து போராட்டம் பண்ணுவேன்னு இன்ஸ்பெக்டர் முன்னாடியே சிந்து சொல்றாங்க. சிவாவை விடுதலை செய், சிவாவை விடுதலை செய்யின்னு சிந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் அவரோட சீனியருக்கு போன் பண்றாங்க. சிவாவை நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் சார், அவங்க ஒய்ஃபு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே உட்கார்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார்னு போன்ல சொல்றாரு அவங்க சீனியர் கிட்ட. சிந்து நைட்டு முழுக்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க சீனியரு போன் பண்ணி அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு சிவா கிட்ட, உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. சிவாவும் கையெழுத்து போட்டு கொடுக்கறாங்க. சிவா அவங்க லவ்வரோட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வர்றாங்க. அதை பார்த்த சிந்து டாக்டரை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு டாக்டர் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அப்ப சிவாவோட லவ்வர் சொல்றாங்க, அவளையே பார்க்காதீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சிவாவை கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்ப பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷப்படுறத சிவா பாக்குறாரு. நாளை சந்திப்போம்.